அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புள்ளவர்களுக்கும் மிக்க நன்றி. கோவை வடக்கு மாவட்டத்தின் வடக்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் செல்வப்பாண்டி அவர்களோடு இன்றைய நேர்காணல். வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லபடியா இருக்கிறோம், சந்தோஷம். நேற்று ஐயா ஓபிஎஸ், செங்கோட்டையன், டிடிவி தினகரன் 3 பேருமே சேர்ந்து பசுமன் தேவரையா நினைவிடத்துல மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இருக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அரசியல் ரீதியா எப்படி பாக்குறீங்க? அரசியல் ரீதியா ஒரு சிறப்பான ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஏன்னா அதிமுகவில் பிரிஞ்சு கிடந்த சக்திகள் அனைத்தும் ஒரு ஒன்று கூடிய ஒரு அரசியல் களமாக பசுமோன் நேற்று மாறி இருக்கிறது. இந்த விஷயத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு வெற்றி தான். இனிமேல் நம்மளுக்கு வளர்ச்சி தான், வெற்றி தான். நம்ம சின்னம்மாவா இருக்கட்டும், ஐயா செங்கோட்டையனா இருக்கட்டும், டிடிவி சாரா இருக்கட்டும், நம்ம தங்கமகன் ஓபிஎஸ் ஐயாவா இருக்கட்டும், 4 அணி நம்ம அதிமுகவை ஒரு ஒருங்கிணைத்து ஒரு சிறப்பான ஒரு வழிநடத்தலோடு தொண்டர்கள்லாம் இயங்கிட்டு இருக்காங்க. எப்படாவது 4 பேர் ஒன்று சேருவாங்க, அதிமுக ஒருங்கிணைன்னு சொல்லி தொண்டர்கள்லாம் இயங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கறமான ஒரு விஷயமா நேற்று பசுமொன்ல இந்த நிகழ்வு அமைஞ்சிருக்கு. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுடைய முன்னெடுப்பு அம்மாவினுடைய ஆட்சியை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி செய்தியாளர் சந்திப்பிலே ஐயா ஓபிஎஸ் அவர் பேசியிருக்கிறாங்க. திமுக வீட்டுக்கு அனுப்புறதா எங்களுடைய முதல் சபதமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி கண்டிப்பா நான் இந்த 4 வருஷ திமுக ஆட்சின்றது எப்படி இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அடிமட்ட மக்கள்ல இருந்து பாமர மக்கள்ல இருந்து எல்லாத்துக்கும் தெரியும். இந்த திமுக ஆட்சி எந்த அளவுக்கு ஒரு தீய சக்தி ஆட்சியா, ஒரு மக்கள் விரோத, ஒரு சட்டவிரோத ஒரு ஆட்சியா இருக்குன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஆக அந்த விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு மக்கள் விரோத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறதுதான் ஒரு முக்கியமான விஷயம்னு நம்ம ஐயா ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. அந்த கருத்து வரவேற்கத்தக்க கருத்து, எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. நேற்று எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்கிறார், செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் அதிமுகவோட ஒரு கலையா இருந்தாங்க, அவங்களெல்லாம் பிடிங்கி எரிஞ்சிட்டோம். இனிமே அதிமுக வலிமையா இருக்குது, நாங்க ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்னு பேசுறாரு. அதிமுகல கலையாக இருக்கக்கூடிய முதல் நபர் எடப்பாடி பழனிசாமி தான். அவரை தான் பிடிங்கி எறியணும். அப்பதான் அதிமுக ஒரு நல்ல ஒரு பாதையில, சிறப்பான பாதையில, புரட்சி தலைவர் புரட்சி தலைவி வழி நடத்திய ஒரு பாதையில, நல்ல பாதையில போகும். இல்லப்பா, எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, கட்சி கொடி சின்ன எல்லாம் எங்கள்கிட்ட தான் இருக்குது, நாங்க அதிமுக அப்படின்லாம் அவர் சொல்றாரு. அது வழக்கு இன்னும் நிலுவையில தானே இருக்கு, இன்னும் முடிவுக்கு வரல. அது முடிவுக்கு வரும்போது தான் நம்ம யாருகிட்ட இருக்கு என்னன்றது ஒரு முடிவு பண்ணி சொல்ல முடியும். அதிமுக வளர்ச்சி பாதை கொண்டு போற எண்ணம் எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. ஒரு சுயநலமுக்க ஒரு வாதியா இருக்கு, சுயநலவாதியா இருக்காரு. தான் மட்டும் தான் வளரணும், தான் சொந்த மட்டும் தான் வளரணும், தன்னோட மாமனார் தான் வளரணும் அப்படின்ற அவரு சம்பாதிச்சிருக்க அந்த காசை காப்பாற்றணும் அப்படின்ற பட்சத்துல ஒரு சுயநலவாதியா செயல்படுறாரு. அவருக்காண்டி கட்சியை ஒரு தீய பாதைக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு. இப்ப அவரு தான் சொல்றாரு, நான் தான் அதிமுக, நான் தான் பொதுச் செயலாளர், என்னுடைய கட்டுப்பாட்டுல தான் அதிமுக இருக்குங்க. அதாவது என்ன சொல்றது, இந்த பூனை கண்ணை முடிச்சுன்னா உலகமே இருண்டுருமா, அந்த மாதிரி அவர் நினைச்சிட்டு இருக்காப்புல. இது சாத்தியமில்லாத ஒரு பேச்சு, நடைமுறைக்கு சாத்தியமில்லாத பேச்சு. அவர் நினைக்கலாம் நான் தான் எல்லாமேன்ற மாதிரி நினைக்கலாம். அவங்க கூட உள்ளவங்களே 100க்கு 90% அவர் மேல வேண்டாம் விருப்பம் தான் இருக்காங்க. ஏதோ சரி ரைட்டு, நம்மளுக்கு கட்சி பதவியை காப்பாத்திக்கிறணும், அடுத்து எப்படி என்னன்னு தெரியல, ஒரு 2ஆம் கட்டமா தான் இருக்காங்க. அவங்க கூட இருக்கவங்களுமே தற்போதைக்கு வேணா இருந்துக்கலாமே ஒழிய இது கடைசி வரைக்கும் நீடிக்காது. இப்போ ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் இந்த 3 பேருமே கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, இணைப்புன்னு சொல்லி பேச வர்றாங்க. அதுக்கடுத்து திமுக தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்லி ஓபிஎஸ் பேசுறாரு. இவங்க எல்லாம் கட்சிக்காரங்களா அப்படின்னு சொல்றாரு, துரோகிகள்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி. அப்படி பார்த்தா முதல் துரோகி அவரு தான். ஏன்னா சின்னம்மா காலில் பதவி வாங்கினாப்புல. அப்ப சின்னம்மாவுக்கும் அவர் உண்மையா இல்ல, ஒருங்கிணைப்பாளரா ஓபிஎஸ் ஐயா இருந்தாப்புல, அவருக்கும் அவர் உண்மையா இல்ல. அவரை ப்ரொமோட் பண்ணது அந்த முதலமைச்சர் பதவிக்கு அவர் முன்மொழிந்து வரை நம்ம டிடிவி ஐயா தான், அவருக்கும் அவர் உண்மையா இல்ல. அப்ப முதல் துரோகி எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த எல்லாத்துக்கும் முதல் துரோகி எடப்பாடி தான். எடப்பாடி பழனிசாமி 2024 பாராளுமன்ற தேர்தலில் சந்திச்சு தோல்வி அடைந்த பின்னாடி ஒரு 6 பேர் கொண்ட குழு எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு ஒற்றுமையை வலியுறுத்தினாங்க. அதுல செங்கோட்டையன் அவர்களுமே இருந்தாங்க. ஒற்றுமைனா ஏன் அலர்ஜியா பாக்குறாரு? எல்லாம் ஒற்றுமையா இருந்தோம்னா அவரை வெளியேற்றுருவோம்ல.
ஏன்னா இந்த 6 பேர் இணைப்பு குழுவா போயிருக்காங்க வச்சிருக்காங்க, இதெல்லாம் உண்மைதான். இதையுமே அவர் மறுக்கிறாப்ல. இந்த விஷயம் அப்படி ஒரு விஷயமே நடக்கலன்றது அவர் மறுக்கிறாப்ல. ஏன் அப்படி பார்த்தா அவரோட விசுவாசி எஸ்பி வேலுமணியும் தான் இருந்தாப்ல அந்த 6 பேர் குழுல. அப்ப அவரும் தான் ஏத்துக்கிறாப்புல. சில பேட்டியில கூட சொல்றாரு ஆமா பேசணும்னு. அதையே அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஒற்றுமைனாலே அவங்க ஒண்ணு கூடிடுவாங்களோ, நம்மளை வந்து கழட்டி விட்டுருவாங்களோ, நம்மளை வெளியே அனுப்பிடுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்துல அந்த ஒருங்கிணைப்பு அவருக்கு அலர்ஜியா இருக்கு. அப்ப ஒற்றுமைங்கிறது அவருக்கு பிடிக்கல. இந்த செகண்ட் வரைக்கும் அவருக்கு பிடிக்கல. அப்ப ஒற்றுமை இல்லாம எப்படி அதிமுக ஆட்சி அமைக்க போறது? கண்டிப்பா வாய்ப்பு இல்ல. கண்டிப்பா வாய்ப்பு இல்ல. திமுக தான் அடுத்து அதுக்கு வாய்ப்பு. ஏன்னா ஒற்றுமை ஒருங்கிணைந்து அதிமுக இருக்கும் போதுதான் ஒரு நல்ல ஒரு ஃபைட் பண்ண முடியும் திமுக. ஏன்னா திமுக பாருங்க, அந்த டீம் அப்படியே இருக்கு. ஒரு ஏதாச்சும் கலைஞ்சிருக்கா, ஒரு பிரச்சனை கூட கிளைகள கரெக்டா அந்த டீம் வந்து கூட்டணி அழகா இருக்கு. அப்ப நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும்ல, நம்ம எல்லாத்தையும் கூப்பிடணும். இப்ப அந்த ஒருங்கிணைந்து அதிமுக வந்தாலே டிஎம்கே நிறைய ஆட்கள் நம்மகிட்ட வந்துருவாங்க. கண்டிப்பா நம்ம ஒருங்கிணைந்து ஒரு அதிமுக ஒரு பலமா இருந்தாலே வந்துருவாங்க. அந்த ஒருங்கிணைப்பு இல்லைன்றனாலதான் அவங்களும் அப்படியே இருக்காங்க. அப்ப ஒருங்கிணைந்தா கண்டிப்பா வந்து நம்மளுக்கு அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி தான். அதான் சொல்றேன், முதலே சொல்லிட்டேன் நான், துரோகின்னு நினைச்சா எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக எடப்பாடி மட்டும்தான். மத்த யாரும் துரோகிகளும் கிடையாது. எல்லாம் இப்ப என்ன சொல்ற செங்கோட்டை என்ன சொல்றாப்ல, ஓபிஎஸ் என்ன சொல்ற, ஒருங்கிணைக்கணும் ஓபிஎஸ் சொல்லிட்டாப்ல, எனக்கு பதவி வேணாம்ப்பா, எந்த நிபந்தனையற்ற ஆதரவை நான் கொடுக்குறேன். அப்ப இதுக்கு மேல என்ன டிமாண்ட் எதுவும் வச்சாரா ஓபிஎஸ் ஐயா? எனக்கு இந்த முக்கியமான தலைமை பதவி வேணும், எனக்கு இத்தனை சீட்டு வேணும், எனக்கு இத்தனை மாவட்ட செயலர் ஏதாச்சும் ஒண்ணு கேட்டாரா? நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறான்னு சொல்றாரு. அதையே அவர் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. எதுவும் டிமாண்ட் வைக்கலையே. இப்ப வந்து ஐயா ஓபிஎஸ் வந்து கட்சிக்குள்ள போயிட்டு அவருக்கான இடம் கிடைக்காதுன்னு சொல்லி பயப்படுறாரா? கட்சி ரீதியாகவும் வந்து அம்மா காலத்தில இருந்து ஒரு செல்வாக்கு முக்கிய தலைவரா இருக்காரு. இப்ப அவர் உள்ள போயிட்டாருன்னா ஒரு வசீகரமா எல்லாரும் நிர்வாகிகளும் ஓபிஎஸ் ஐயாட்ட தான் பின்னணியில தான் போவாங்க. அப்ப எடப்பாடி தனித்து விடப்படுவார். அந்த ஒரு அச்சத்தினாலும் பயத்தினாலும் கூட அவர் ஐயாவை ஒருங்கிணைக்க வேண்டாம்னு சொல்லலாம். செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது என்ன, தென் மாவட்டங்கள்ல முக்கியமான தலைவர்கள் எல்லாம் பிரிஞ்சு இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் வந்து ஒருங்கிணைந்தாதான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, மரணத்து கட்சியினுடைய பொறுப்பு, அமைப்பு சார் பொறுப்பு கூட தூக்கிறார். செங்கோட்டையன் ஐயாலாம் எவ்வளவு பெரிய ஆளு, எம்ஜிஆர் காலத்துல இருந்து வர்ற ஆளு, எம்ஜிஆர் காலத்துல இருந்து மினிஸ்டர் அவையில இருந்து வந்து படிப்படியா வந்தாரு. சீனியர் செங்கோட்டையன் சாரு. அப்படின்ற பட்சத்துல அவர்லாம் ஒருங்கிணைப்புன்னு அந்த வார்த்தையை விட்டாலே கட்சியை விட்டு தூக்கிறாரு. இதெல்லாம் வந்து முறையற்றது அல்ல. இப்ப தென் மாவட்டங்கள்ல வந்து அதிமுக வந்து பலவீனம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லி செய்தியாளர் வந்து கேட்கிறாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. தென் மாவட்டங்கள்லாம் யார் சொன்னது, தென் மாவட்டங்கள்ல அதிமுக வலிமையா இருக்குது அப்படின்னு வந்து பேசுறாரு. தென் மாவட்டங்கள்ல அவ்வளவு வலிமையாவா இருக்குது? தென் மாவட்டத்தை பொறுத்தளவு நம்ம சின்னம்மா, டிடிவி சாரு, ஓபிஎஸ் ஐயா இவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சாதான் தென் மாவட்டம் ஃபுல்லா வந்து முழுமையான ஒரு வெற்றிக்கணியை வந்து எலெக்ஷன்ல பறிக்க முடியும். மூணு ஒரு முக்குளத்து சக்திகளையும் பிரிச்சுட்டு தனித்து விடப்பட்டு அவங்களோட ஒற்றுமை ஆதரவு இல்லாம தென் மாவட்டத்துல ஏடிஎம்கே வந்து கண்டிப்பா முறையில வாய்ப்பே இல்லை. தென் மாவட்டத்துல வந்து ஒரு அபரிதமான ஒரு சீட்டை நம்ம வாங்கினா தான் ஆட்சிக்கு அது உதவும். புதுசா ஒன்ன கையில் எடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி. பசுமன் தேவரையாவுக்கு வந்து பாரத ரத்னா விருது வழங்க சொல்லி மத்திய அரசு வந்து நாங்க நடவடிக்கை எடுக்க சொல்லி இருக்கிறோம், வலியுறுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அது என்ன திடீர் பாசம் முக்குளத்தை மீது, அதுக்கும் தேவரையா மீது? எல்லாம் எலெக்ஷன் தான் காரணம். ஏன் இப்பதான் அவர் ஞான உதயம் வந்துச்சா? ஏன் அவர் ஆட்சியில இருந்தாருல 5 வருஷம் 4 வருஷம் அவர் தானே ஆட்சியா இருந்தாரு. ஏன் அப்ப ஏன் வந்து ஒரு அரசு தரப்புல ஏன் அழுத்தம் கொடுக்கல மத்திய அரசுக்கு? ஏன் பண்ணல? ஏன் அப்பயே கொடுத்துருக்கலாமே? இப்ப வந்து இப்ப எலெக்ஷன் ஒரு 5 மாசம் தான் இருக்கு. இப்ப வந்து முக்குளத்து சமுதாய வாக்கு வேணும், நான் வந்து முக்குளத அனுதாபி, முக்களோட ஆதரவாளன்னு சொல்லி காமிச்சுக்கிறணும். அதனால வந்து இன்னைக்கு தேவர் திருமான கையில வந்து பேரை வந்து கையில எடுக்கிறாரு, பாரத ரத்னா விருது கொடுக்கணும்னு சொல்றாரு. ஏன் இது அன்னைக்கே சொல்லல, இப்ப ஏன் சொல்றவங்க? இது தென் மாவட்டங்கள்ல ஒரு சாதி பிரச்சனை உண்டு பண்ற மாதிரி இருக்காதா? ஏன்னா பிற சாதியினரும் இருக்கிறாங்க. அப்ப அவங்களும் வந்து இப்ப எங்க தலைவர்களுக்கு நீங்க கொடுங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஏன் போய் கேட்க மாட்டீங்கன்னு சொல்லிவிட்டு முக்குளத்தூர் வாக்குகளை குறி வைக்கிறதுக்காக மற்ற ஜாதி வாக்குகளையும் இழக்கிறாரோ? கண்டிப்பா. அதாவது அவர் வந்து அவர்கிட்ட யாரு அரசியல் ஆலோசகர்லாம் தெரியல, யாரு அவருக்கு எழுதி கொடுக்குறாருன்னு தெரியல. தப்பா எழுதி கொடுக்குறாங்க. கேபி முனிசாமியா தப்பா எழுதி கொடுக்குறாங்க. தப்பான ஒரு அரசியல் அணுகுமுறையை சொல்றாங்க. இவரும் தப்பா எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து அதிமுக அழிவு பாதைக்கு தான் போகும். இப்ப எடப்பாடி பழனிசாமி நேத்து செய்தியாளர் சந்திப்புல வந்து முக்கியமா அவர் சொன்னது என்னன்னா, ஓபிஎஸ், செங்கோட்டையன், டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் வந்து திமுகவுடைய பி டீம் அப்படிங்கிறார். அப்ப எப்படி திமுக பி டீம் சொல்ல முடியும்? அப்படி பார்த்தா பழனிசாமி தான் பி டீமா இருப்பாரு. அவர் ஏன்னா கொடநாடு வழக்கு வந்து 5 வருஷமா என்ன பண்ணுச்சு டிஎம்கே கவர்மெண்ட்? திமுக கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு? இந்த 4 வருஷமா அவங்க தானே ஆட்சி அதிகாரத்துல இருந்தாங்க. அப்ப வந்து ஏன் இந்த கொடநாடு கொலை வழக்கெல்லாம் ஏன் சிவியரா பண்ணல? எடப்பாடிக்கு ஏன் வந்து ஒரு அனுதாபியா இருக்காங்க, தீவிரப்படுத்தல அந்த வழக்க? அப்ப வந்து டிஎம்கே பி டீம் யாரு? பழனிசாமி தான். ஓபிஎஸ் ஐயாவோ டிடிவியோ செங்கோட்டோன்னு இல்ல. அரசியலுக்காக சொல்றாருப்பா. கண்டிப்பா அரசியல் ஆதாயத்துக்காண்டி தான் சொல்றாரு. இப்ப எடப்பாடி பழனிசாமி போற இடங்கள்லாம் கூட்டம்லாம் நிறைய கூடுது. கூட்டம் நிறைய கூடுதுங்க. நாங்க தான் வலிமையான ஒரு அதிமுக, நாங்க வந்து திமுக வீழ்த்தாம விட மாட்டோம்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் பேசிட்டு தான் இருக்காரு.
அதாவது அவருக்கு கூடுற கூட்டம்லாம் எப்படி கூடுன்னு சொல்லி ஒரு 2ஆம் கிளாஸ் பையனை கூப்பிட்டு கேட்டா சொல்லிடுவான். சரிங்களா? ஒரு பாமர மக்களை கூப்பிட்டு கேட்டா சொல்லிடுவான். எதுக்காண்டின்னு நான் வெளிப்படையா சொல்ல வரல. அவர் கூடுற கூட்டம்ன்றது எப்படி கூடுன்றது சாதாரண மக்கள்கிட்ட கேட்டாலே தெரியும். காசு கொடுத்தா கூட்டம் கூடுது. நான் சொல்லல, நீங்க சொல்லிட்டீங்க, அவ்வளவுதான். மத்தபடி ஒரு உணர்வு ரீதியா ஒரு ஏடிஎம்கேவோட ஒரு முகமா வந்து யாரும் பழனிசாமியை பார்க்கல. எல்லாம் வந்து காசு கொடுத்து கூடுற கூட்டம் தான். ஒரு உணர்வு ரீதியா வந்து யாரும் அவர் பாக்குற கூட்டம் கிடையாது. இப்ப ஆட்சி அமைக்கணுங்கிற எண்ணம் அவர்கிட்ட இல்ல. கண்டிப்பா இல்ல. தன்னோட சொத்தை காப்பாத்திக்கிறணும், கட்சி நம்மளை விட்டு போக கூடாது, அவ்வளவுதான். அந்த 2 கொள்கை தான். மத்தபடி எந்த ஆட்சிக்கு வந்தான்னா வராட்டி நம்ம கட்சி பதவியில இருக்கணும், அவ்வளவுதான். நம்ம சொத்தை காப்பாத்திக்கிறணும், அவ்வளவுதான். அப்ப எடப்பாடி பழனிசாமியுடைய சுயநலத்துக்காக கட்சியை ஒரு ஆயுதமா கண்டிப்பா கண்டிப்பா கட்சியை வந்து ஆயுதமா தான் பயன்படுத்திக்கிறார். ஆயுதமானதை விட ஒரு கேடயமா பயன்படுத்திக்கிறார். எந்த வழக்குன்னு வராம தடுக்கிறதுக்கு ஒரு கேடயமா பயன்படுத்திக்கிறார், அவ்வளவுதான். ஐயா ஓபிஎஸ் அவர்களும் செங்கோட்டையன் அவர்களுமே வந்து இப்ப சந்திப்பு நடந்துருச்சு. கண்டிப்பா. அதுக்கடுத்து டிடிவி தினகரன் அவர்களுடையும் சந்திப்பு நடந்துருச்சு. இந்த சந்திப்புகளை பார்த்து எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா? கட்சியிலிருந்து நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கும்? அதாவது ஒரு கட்சிக்காரர்களே சொல்லியிருக்காங்க, செங்கோட்டையன் ஐயா வந்து அடிப்படை உறுப்பினர் வந்து எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி. கட்சி பதவியில எடுத்துங்க, அடிப்படை உறுப்பினர் இருக்கட்டும்ன்ற மாதிரி தான் எல்லாம் முக்கிய மூத்த நிர்வாகிகள அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காண்டி சரி ரைட்டு அவரை பண்ணக்கூடாது, நம்ம மேல ரீமார்க் ஆயிரும்ன்றனால அந்த அடிப்படை உறுப்பினரை வச்சிருக்காரு. இனிமேல் எடுக்க வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே எடுத்துருவாப்ல. இப்ப பேசிட்டு இருக்கோம், பேயோட எடுத்துருவாப்ல. நான் எதுக்கும் தயங்க மாட்டேன், நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு நேற்று. அதுதான் நேற்று சொல்லியிருக்காப்ல, கண்டிப்பா எடுத்துருவாப்ல. அது இப்ப சந்தோஷமா தான் சொல்லியிருக்காரு செங்கோட்டையன். ரொம்ப சந்தோஷம் தான் சொல்லியிருக்காப்ல. ஏன்னா நம்ம ஒருங்கிணைச்சு நம்ம வேற மாதிரி கொண்டு போயிடலாம். தூக்குனா தூக்கிட்டு போறாங்க. உண்மையான ஒரு அதிமுக தொண்டை யார் பக்கம் இருக்கான்? எல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு இல்லையா? எல்லாம் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க 4 பேரும் சொல்ல வரல. இந்த 4 பேர் என்ன சொல்றாங்க, எல்லா மக்கள் வந்து அதிமுக அதிமுக தொண்டை வந்து ஏடிஎம்கேக்கு ரெட்டலைக்கு ஓட்டு போட வேணாம்னு சொல்ல வரல. எல்லாம் சேர்ந்து செயல்பட்டு அடுத்து 2026ல அதிமுக ஆட்சி அமையணுன்றதுக்காண்டி தான் அவ்வளவு போராடிட்டு இருக்காங்க. சரிங்களா? யாரும் வந்து அதிமுக ஓட்டு போடாத, தோல்வியை சந்திக்கணும்னு யாருமே சொல்லவே கிடையாது. எல்லாம் ஒருங்கிணைந்து அடுத்து 2026ல ஏடிஎம்கே ஆட்சி அமையணும், அது அவர் தலைமையிலே கூட இருந்துட்டு போட்டோம், எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சரா இருந்துட்டு போறோம், எல்லாம் ஒருங்கிணைந்து அடுத்து நம்ம ஆட்சி வரணும், அப்பதான் தொண்டர்கள் வந்து உற்சாகப்படுவான், கட்சி வளரும். அடுத்து நம்ம ஆட்சி வரலைன்னா அடுத்து நம்ம கட்சியே போயிடும், துண்டு துண்டு ஆக்கிடுவாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி மேனேஜர் தாவேக்காவை கூட்டணிக்கு அழைச்சிக்கிட்டு இருந்தாரு. இப்ப தாவேக்காவை என்ன சொல்லிட்டாங்க, கூட்டணிக்கு வர முடியாதுங்க, அதெல்லாம் பேச்சே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி தலைமையை நம்பி யாரும் ஒரு சின்ன கட்சி கூட கூட்டணிக்கு வர மாட்டேங்குது ஐயா. ஒருங்கிணைப்புள்ளாதான் காரணம். ஏன்னா வந்து அதிமுக முக்கிய தலைவர்கள் பூரா துண்டு துண்டா போயிட்டாங்க. இவர் பழனிசாமியை நம்பி யாரும் வந்து உள்ள வர வாய்ப்பு இல்லை. இப்ப தேமுதிக எப்படி ஏமாத்தினாரு? சீட்டு தரேன்னு சொன்னாரா? ஏமாத்திட்டாரு. சின்னம்மா காலில் வந்து பதிவு வாங்கினாரா? ஏமாத்திட்டாரு. ஓபிஎஸ்க்கு ஏமாத்தி இப்படி அவர் வந்து ஒரு அரசியல் கோமலையை தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் யாரும் நம்புற மாதிரி இல்ல. ஏன்னா அவங்க கட்சிக்காரங்களவே கழட்டி விட்டாப்ல. ஒரு வாக்கு கொடுத்தா அது அரசியல வந்து காப்பாத்தணும். அம்மா எல்லாம் புரட்சி தெளிவு, அம்மா எல்லாம் சிங்கம், பெண் சிங்கம். அவங்க ஒரு இது சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா நடத்துவாங்க. தங்க கவசம் வேணும்னு சொல்லி போன வருஷம் அவங்க அம்மா இருந்தப்ப 1 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாங்க, அடுத்த வருஷம் வாக்கு நிரூபித்தாங்க. அப்ப வந்து ஒரு அந்த என்ன சொல்றது, அரசியல்ல வந்து ஒரு நாகரிகம் காக்கணும், ஒரு நம்பிக்கை வேணும் அரசியல்ல. அந்த நம்பிக்கையை வந்து இழக்கிறக்கூடிய ஒரு ஆளா இவர் பழனிசாமி இருக்காப்ல. அப்ப வந்து கட்சிக்காரங்களே வந்து இந்த மாதிரி கழட்டி வர்றாப்புல ஒரு நம்பிக்கைக்குரிய ஆளு. நம்ம போனாலும் அது இருக்காது, நம்ப மாட்டேங்கிறாங்க அவர் யாரும். ஆமா, கூட்டணியில இருந்து வர்றவங்க 1 சீட்டு 2 சீட்டு வாங்குறோம், அதை நம்ம வந்து ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே அந்த கூட்டணிக்கு வருவாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி தலைமை வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு தலைமையா இருக்கு. சூப்பர், வெரி குட். அது மாதிரிதான் இருக்குது. இப்ப அதிமுகவோட மீண்டும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும்னு ஒரு சிலர் வந்து சொல்றாங்க. இந்த 4 பேர் சந்திப்புன்றதா? 4 பேர் சந்திப்பு. இந்த 4 பேர் சந்திப்பு எப்படி குழப்பத்தை ஏற்படுத்தும்? எல்லாம் இப்பதான் தொண்டர்கள் உற்சாகமா இருக்கான். இப்ப தொண்டர்கள் பூரா நேத்துல இருந்து ரொம்ப குஷியா இருக்கான். நாங்களும் களத்துல இறங்கி பார்த்துட்டு தான் இருக்கோம். சரி ரைட்டுப்பா, ஒரு 4 பேர் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, அடுத்து அதிமுக வந்து ஒருங்கிணைப்பு நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு போல. பசுமோனு வந்து ஒரு அரசியல் வியூ களமா மாறி இருக்கு. இனிமேல் நம்ம அதிமுக ஒரு விடுதலை வந்துருச்சு, 4 பேரும் கூட்டிட்டாங்க, அது வேற மாதிரி ஆக்ஷன் எடுப்பாங்க, நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு சொல்லி இப்போ தொண்டர்கள் உற்சாகமா இருக்கான். அதனால வந்து அது மோதல் போக்கா உருவாகாது, ஒரு இதா இருக்காது. அதிமுகவுடைய வாக்கு சதவீதமே வர வர எடப்பாடி பழனிசாமி தலைமையில குறைஞ்சிட்டு வருது. அப்ப எப்படி இவர் வந்து ஆட்சி அமைப்பார்? இல்ல, பாமர மக்களே சொல்றானே 10 தோல்வி பழனிசாமின்னு. அவர் தலைமை ஏத்ததுக்கு அப்புறம் எத்தனை எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்காப்ல நீங்களே கணக்கெடுத்து சொல்லுங்க. வரிசையா தோல்வி முகத்தை தான் கண்டுட்டு இருக்காப்ல. இவர் வந்து எப்படி வாக்கு சதவீதத்தை கணிக்க முடியும்? மக்கள் வந்து சும்மா இவன் கிடையாது, இப்பெல்லாம் ரொம்ப அறிவாளியா இருக்கா மக்கள்லாம். ஒவ்வொருத்தையும் இது
ரெக்கார்டு பூர்வமா கணிச்சு வச்சிருக்கான். அப்படின்ற பட்சத்துல அவர் கனவு கொண்டுட்டு இருக்கலாம். நம்ம எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு, நான் வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டான், ஒட்டும் இல்ல உறவும் இல்ல அப்படின்னு சொன்னாரு. இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு போய் கூட்டணி வச்சிருக்காரு. அதான் அமித்ஷா டெல்லியில கூட்டு மிரட்டி விட்டார்ல. டேபிள்ல ஃபைல் காமிச்சாரு, வரும் ஃபைல் இருக்கு பாத்துக்க. ஃபைல் தான் நோக்கம், ஈடி தான் நோக்கம், வேற என்ன? நம்ம தன்னை காப்பாத்திக்கிறணும், தன்னோட கட்சி பதவியை பிடிக்கிறக்கூடாது, நம்ம ஜெயிலுக்குள்ள போயிடக்கூடாது, நம்ம பணத்தை காப்பாத்திக்கணும், நம்ம மகனை காப்பாற்றணும், நம்ம மாமனாரை காப்பாற்றணும், சில டெண்டர்கள் எடுக்கணும், சுயநலம் தான், வேற ஒண்ணும் இல்ல. எடப்பாடி பழனிசாமிய திமுக அரசு காப்பாத்துதப்பா? கண்டிப்பா காப்பாத்துது. டிஎம்கே ஆட்சிக்கு யாரு வழிவிடுறா? எடப்பாடி தான் வழிவிடுறாரு. ஒருங்கிணைந்த அதிமுக கண்டிப்பா ஆட்சிக்கு வந்துருமே, அப்ப டிஎம்கே வீட்டுக்கு போயிருமே. ஐயா ஓபிஎஸ் அவருடைய அடுத்த வியூகம் என்னவா இருக்கும்? அதான் நேற்று பசுமொழியே தெளிவா சொல்லிட்டாரு ஐயா, நாங்க எல்லா ஒருங்கிணைக்க போறோம். பழனிசாமி வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒருங்கிணைப்புக்கு ஏத்துக்கிட்டா எல்லாரும் வந்து ஆதரவு கொடுக்க தயாரு. 2026 நம்மளுடைய அதிமுக ஆட்சி கண்டிப்பா வரும் அப்படின்றதான் ஐயாவோட நோக்கம், தொண்டர்களோட நோக்கம். பட் இதுக்கு வந்து பழனிசாமி ஐயா மறுக்கிறாரு அப்படின்னா அவர் வேற மாதிரி ஐடியா பண்ணிட்டு இருக்காப்ல. இப்போதைக்கு சொல்றதுக்கு இல்ல, இன்னொரு ஓரிரு வாரங்கள்ல உங்களுக்கு தெரிய வரும். 4 பேரும் சேர்ந்து ஒரு புதிய அணி உருவாக்கி இவங்க தலைமையில எலெக்ஷன் சந்திப்பாங்க. கண்டிப்பா. இப்ப எல்லா ஏடிஎம்கே பிரிஞ்சிடும், எல்லாமே நம்ம சைடு தான் வரப்போறாங்க. அப்ப பழனிசாமினால என்ன செய்ய முடியும்? எல்லா முக்கிய நிர்வாகிகளும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, பர்சனலா நடந்துட்டு இருக்கு. எல்லாம் நம்ம ஐயா தலைமையில தான் வரப்போறாங்க. அப்ப பழனிசாமிக்கு வந்து இறங்கு முகம் தான். இதுவரை கருத்துக்களை பகிர்ந்து நோக்கி நன்றி. நன்றி.